வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 4 மாத கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் மகர ராசியில இருக்கு. இந்த மாதத்துல இந்த 4 கிரகங்களும் கும்ப ராசியில ராகு பகவானோட சேர போகுது. இந்த ராகு பகவானோட சேரும் போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுபோக உங்களுக்கு மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து அந்த கும்ப ராசியில ராகு பகவான் இருக்கிறார். அதோடு சேர்ந்து 4 கிரகங்களும் பயணிக்க போது இதுல செவ்வாய் மட்டும் பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறார். அதாவது கும்ப ராசிக்கு முதல்ல 23ஆம் தேதி வரைக்கும் உச்சம் பெற்று இருக்கிறார். 23ஆம் தேதியிலிருந்து அவர் கும்ப ராசியில அந்த 4 கிரகங்களோடு சேர்க்கை பெறுகிறார். அடுத்து மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இதனுடைய டீடைல்டு பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ராசி 12 ராசியில முதல் ராசி முதன்மை ஸ்தானத்தை பெறக்கூடிய ஒரு ராசி தான் காலபுருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இந்த மேஷ ராசி அன்பர்கள் எல்லா இடத்திலையும் முதன்மை நபராக விளங்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள். மேஷராசி அன்பர்கள் எப்போதுமே அவர்களினுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலையில தான் இருக்கும். எந்த நிலையிலையும் நம்ம தாழ்ந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நம்ம மேஷராசி என்பர்கள். இந்த மேஷராசி என்பர்கள் தொழில்ல அதிகப்படியாக போராடக்கூடியவர்கள். இவர்களினுடைய எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் நெகட்டிவா இருந்து அதுக்கப்புறம் அதை பாசிட்டிவா, அதாவது எதிர்மறையான எண்ணங்களை நேர்மறையாக மாற்றக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் தான் சொல்லணும். யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உதவக்கூடிய முதல் நபராக போய் நின்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள்னா அது மேஷ ராசி என்பர்கள் தான். இவர்களினுடைய குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் அந்த கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அது தவிர ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய், களத்திரஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கிரன். அதனால இந்த மேஷ ராசியில பிறந்தவர்களினுடைய கணவன் மனைவி உறவுகள் அப்படின்றது என்னைக்குமே ஒரு நிலையான ஒரு பந்தமாக தான் இருக்கும். அது போக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் மீது ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான். அதெல்லாம் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முன்கோபத்தினால. இந்த மேஷராசி என்பர்கள் அடிக்கடி ஒரு கோபத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதுலயும் சந்திராஷ்டமம் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய கோபத்தை இவர்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட யாராவது ஒருத்தர் இவர்களை சீண்டக்கூடிய ஒரு அமைப்பு படைத்தவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த மாதத்துல இவர்களினுடைய 11ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை. ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால இவர்களுக்கு தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. திடீர்னு இருந்தாப்புல வருமானம் வரும். இவங்க எப்போ வருமானம் வரும்னு எதிர்பார்க்கிறாங்களோ அந்த டயத்துல வராது. ஆனா இவர்கள் எதிர்பார்க்காத நேரத்துல வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்த இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இந்த 5 கிரகங்களின் கூட்டு சேர்க்கையாகப்பட்டது அந்த தொழில் ரீதியான பலவிதமான மாற்றங்களையும் வருமானங்களையும் இதுவரைக்கும் தடையாக இருந்த சில வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அசைவ உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள். அதாவது வெளிநாட்டுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அதுல அசைவ உணவு சம்பந்தப்பட்ட உணவுகள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதிக அளவு லாபங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி அசைவ உணவுகள் இந்தியால, அதாவது உங்களுடைய சொந்த ஊர்ல அது சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதற்குடைய லாபமும் பல மடங்காக பெருகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த நேரத்துல எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கு உண்டான ஒரு அமைப்பு, அதாவது ஏற்றுமதி தொடர்பான சில விலை மதிப்பான சில உற்பத்தி நிலவரங்கள், அதாவது விலை மதிப்பு அளவான ஒரு நல்ல ஒரு தொழில் அளவுகள் உங்களுக்கு கூடுவதற்கு உண்டான ஒரு நேரம். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரியான ஒரு
எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த இடத்துல போனாலுமே ஒரு வாய்ப்புகளை தேடி போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே நல்ல சக்சஸ் ஆன ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மாதத்திற்கு சாதகமாக இருக்கு. அது போக உங்களுக்கு நிரந்தரமாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. இந்த ராசி அன்பர்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட நிறைய அலைக்கழிப்புகளை நீங்க சந்திச்சிட்டீங்க. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா நிரந்தரமாக இல்லை, இருக்க முடிய மாட்டேங்குது மேடம், அங்க இருந்து ஒரு மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு, அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு மாற்றம் ஒரு டெவலப்மெண்ட் சார்ந்த சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல எனக்கு தடைகள் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கு. என்ன கொஞ்சம் உங்க கையில இருந்து காசு செலவாகக்கூடிய ஒரு டைம், உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை நோக்கி நீங்க பயணிக்கும் போது அதுல கொஞ்சம் ஒரு குறைந்த அளவு வருமானத்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல இந்த மாசத்துல நீங்க ஜனவரி மாசத்தோட உங்களுக்கு அந்த வேலை முடியுது அப்படின்ற பட்சத்துல உடனே இந்த பிப்ரவரி மாசம் எங்களுக்கு வேலையே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அதுல உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமாக அந்த ப்ராசஸ் நடக்கும். வேலை தேடக்கூடிய முயற்சிகள்ல ப்ராசஸ் நடக்கும். அது எல்லாமே சக்சஸ் ஆகும். பட் நீங்க 2 மாசம் கழிச்சுதான் நீங்க போய் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். புதிதாக கார் வாங்கணும், புதிதான ஒரு சொத்துக்களை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அது சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு 10 மாதமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருப்பீங்க, சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சு சில விஷயங்களை ஆரம்பிச்சிருப்பீங்க. அதற்குண்டான சில முயற்சிகளும் செய்து பாதியிலேயே அந்த கட்டிட வேலை நின்றுக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து மீண்டும் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம். அதற்குண்டான வருமானங்கள் வரும். ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த வேலைகளை ஆரம்பிச்சு அந்த சொந்த வீடு கட்ட ஆரம்பிச்ச நேரம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாத வேலைகள் கடகடன்னு நடந்திருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே தாமதப்பட்டு நின்றுருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து மீண்டும் எழக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த மாதத்துல வருமானம் இவர்களுக்கு நல்ல ஒரு முறையில சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. பெண்கள் உங்களுடைய தொழில மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு நேம் ஃபேம்னே சொல்லலாம். உங்களுக்கு உண்டான ஒரு தொழில உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்ல, நீங்க வேலைக்கு போறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையிலையும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த ஒரு 3 வருடங்களாக எனக்கு எந்த விதமான ப்ரமோஷனுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல அந்த பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் எல்லாமே இந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம சொன்னது பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி கிரகங்களின் தன்மைகளை பொறுத்து சொல்லியிருக்கிறோம். இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல ஏதாவது ஒரு தசாபுத்தி பலன்கள்ல சில மாற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது திருமண உறவுகள்ல சில தொந்தரவுகள் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம இந்த பதிவுல முதல்ல சொல்லியிருக்கிறோம், கணவன் மனைவி உறவுகள் என்னைக்குமே ஒரு நீண்ட நாள் பந்தமாக தான் இருக்கும். சில பேருக்கு அவர்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா கடந்த 1.5 வருடங்களுக்குள்ள இவர்களுக்கு நிறைய விவாகரத்து பிரச்சனைகள் வந்திருக்கும். 2வது திருமண முயற்சிகள்லாம் நிறைய இருந்திருக்கும். அது சம்பந்தப்பட்ட சில பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.